சொல்லி அல்லாஹ் அவரை வந்து உணர்த்துறான். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இரு கடல்கள் சங்கமிக்கும் இடத்தில் என் அடியார்களில் ஒருவர் இருக்கிறார், அவர் உம்மை விட அதிகம் அறிந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றான். என் இறைவா, அவரை சந்திப்பதற்கு எனக்கு வழி ஏற்படுத்து, அது எப்படி என்று கேட்குறாங்க. உடனே ஒரு மீனை வந்து கூடையில் போட்டுக்கோங்க, அதை எடுத்துட்டு போங்க, அந்த எங்க அந்த மீனை தவற விடுறீங்களோ அந்த இடத்து தான் நீங்க வந்து அதுதான் உங்களுடைய மீட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவர் என்ன பண்றாரு, மூசா நபி யூஷா பின் நூன் இருக்கிறார் இல்லையா, அவருடைய சஹாபி, பின்னாடி இவரும் நபி ஆகிறார். அவரையும் அடைச்சிக்கிட்டு ஒரு பாறைக்கு வந்து போறாங்க, அந்த இடத்துல போய் தங்குறாங்க, ஒரு பயணம் மேற்கொள்றாங்க. அந்த ஒரு பயணத்தில் நீண்ட தூரம் போறாங்க, ஒரு பாறை வருது, அந்த இடத்துல இளைப்பாடுறாங்க. அது அங்க பாறையில இருந்துட்டு சொல்றாங்க, 2 கடல்கள் சந்தமிக்கும் இடத்தை அடையும் வரை நான் சென்று கொண்டே இருப்பேன், அல்லது என் பயணத்தை நீண்ட காலம் தொடர்வேன் என்று மூசா தமது ஊழியரிடம் கூறியதை நினைவூட்டுவீராக. 18வது அத்தியாயத்தில் 60வது வசனத்திலிருந்து தொடர்ச்சி அது வரும். புகாரியில் எடுத்தீங்கன்னா இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா 4725 ஒரு 3-4 ஹதீஸாக இந்த சம்பவம் ஃபுல்லாக வரும். புகாரியில் அந்த ஹதீஸ்ல எடுத்தீங்கன்னா குர்ஆன் ஆயத் கூட அது மெர்ஜ் பண்ணி தான் அது ஃபுல்லாக அவங்க எழுதியிருப்பாங்க, அந்த ஹதீஸோடைய அந்த வச்சிருப்பாங்க. அந்த ஹதீஸ் படிச்சீங்கன்னா கூட அந்த ஃபுல் பிக்சர் வந்து என்ன அப்படிங்கிறது நீங்க பார்த்துக்கலாம். அப்போ இவர் போறாரு, ஒரு இடத்துல அந்த பிரயாணம் மேற்கொண்டு ஒரு இடத்துல தங்குறாரு. அல்லாஹ் ஒரு அடையாளத்தை சொல்றான், இந்த மீன் காணாம போகும் அப்படிங்கிறான். அந்த மீன் வந்து தண்ணியில போயிருது. இதெல்லாம் மேட்டர்ல நம்ம அதனால டக்கு டக்குன்னு போயிட்டு விஷயம் மெயின் பாயிண்ட் வந்து அந்த இடத்துக்கு போயிடலாம். அப்போ வந்து இவர் போறாரு, போயிட்டு அந்த இடத்துல ஒரு அடியாரை ஒருத்தரை கண்டார். அவருக்கு நாம் அருளை வழங்கினோம், நாமே கல்வியையும் கற்றுக் கொடுத்தோம் சொல்லி அல்லாஹ் அந்த அடியாரை அறிமுகப்படுத்துறோம். அவருக்கு என்னுடைய ரஹமத்து கொடுத்திருந்தேன், அது இல்லாம அவருக்கு என் புறத்திலிருந்து கல்வியும் நான் கற்றுக் கொடுத்திருந்தேன்னு சொல்லி 18வது அத்தியாயத்தில் 65வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான். அவர் பார்த்துட்டு கேட்கிறாரு, நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் பனி இஸ்ராயேலுடைய மூசா அப்படிங்கிறாரு. பனி இஸ்ராயேலோட மூசாவான்னு அவர் கேட்கிறாரு. அப்ப இப்படி ஒரு மூசா இருக்கிறது அவருக்கு தெரியும். பனி இஸ்ராயேலுக்கு ஒரு இறை தூதர் இருக்கிறது யாருக்கு தெரியும்? கிலர் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும். உங்களுக்கு கற்றுத்தரப்பட்டுள்ள அறிவிலிருந்து எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள், இதற்காகவே உங்களுடன் வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி யார் கேட்கிறா? மூசா நபி கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, உங்களால் என்னுடன் பொறுமையுடன் இருக்க முடியாது. மூசாவே, அல்லாஹ் எனக்கு கற்றுத்தந்த ஓர் அறிவு என்னிடம் உள்ளது, அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்த ஓர் அறிவு உங்களிடம் உள்ளது, அதை நான் அறிய மாட்டேன். எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாதுங்கிறது. அப்ப அவருக்கு தெரியாத விஷயங்களும் இருக்குங்கிறார். அப்ப மறுபடியும் வந்து தொடர்ந்து அந்த உரையாடல பாத்தீங்கன்னா, என்னிடம் பொறுமையாக, குர்ஆன்ல எப்படி வருதுன்னா இந்த இடத்துல இந்த வார்த்தை இவர் பேசுறாரு, என்கிட்ட நீங்க பொறுமையா இருக்க முடியாதுன்ட்டு. கூடுதலா ஒரு காரணமும் குர்ஆன்ல சொல்லப்படுது. என்னிடம் பொறுமையாக இருக்க உம்மால் முடியாது, ஏன்னா உமக்கு தெரியாத விஷயங்களில் உம்மால் எவ்வாறு பொறுமையாக இருக்க முடியும்? தெரியாத விஷயத்துல மனுஷன் பொறுமையா இருக்க மாட்டான். நம்ம சொல்றதுக்குள்ள அவசரப்படுவான், டக்கு டக்குன்னு முந்திரி கொட்ட மாதிரி கொட்டுவான். அது சொல்றாரு, தெரியாத விஷயங்கள்லாம் அமைதியா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை. அது அமைதியா உட்காந்து கேட்கணும், அது வந்து ஒரு கலை. அது சொல்றாரு, எப்படி உங்களால இருக்க முடியும்? ஏன்னா நான் செய்ய போற வேலைகள் அப்படிப்பட்டதா இருக்க போகுதுங்கிறத அவர் சொல்றாரு. 18வது அத்தியாயத்தில் 67, 68 அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளனாக காண்பீர், உமது எந்த கட்டளைக்கும் மாறு செய்ய மாட்டேன் என்று மூசா கூறினார். அதற்கு அவர் கூறினார், நீர் என்னுடன் வருகிறீர் என்றால் நானே உம்மிடம் கூறும் வரை எதை பற்றியும் என்னிடம் நீர் கேட்கக்கூடாது. என் கூட நீங்க வந்தீங்கன்னா அமைதியா இருக்கணும், விளக்கம் நானே சொல்லணும்னு முடிவு பண்ணி நான் சொல்ற வரைக்கும் நீங்க அதை பத்தி வாயை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதோட அந்த அக்ரிமெண்ட் வந்துருது. அதுல அவர் என்ன சொல்றாரு, விளக்கம் நானா சொல்ற வரைக்கும் நீங்க எதுவுமே என்கிட்ட கேட்கக்கூடாதுங்கிறது அக்ரிமெண்ட். இந்த 3 சான்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல போடல. ஏன்னா இவர் நம்புறார் மூசா அலைஹிஸ்ஸலாம், நாம வந்து இந்த ஒப்பந்தத்தை கரெக்டாக நிறைவேற்றிடுவோம், பொறுமையானால இருந்துருவோம் அப்படின்னு அவர் நம்புறாரு. அப்ப அந்த பகுதியில் போய் நிக்கிறாங்க. ஒரு படகுக்காரங்க வராங்க, ஒரு படகு ஒன்று மரக்கலம் வருது. அதுல கிலர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இவர்களையும் ஏத்திக்கிறாங்க. அப்போ கிலர் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அவங்க சொல்றாங்க, இவர் தெரியும். கிலர் அலைஹிஸ்ஸலாம் யாரு தெரியும்? அந்த கடல்ல வந்து அந்த படகுல பிரயாணம் பண்ணி வந்தவங்களுக்கு ஆல்ரெடி நோண்டு பர்சன், அவர் அறிஞ்ச ஒருத்தர் தான் யாரு? கிலர் அலைஹிஸ்ஸலாம். அவர் நல்லவருங்கிறதும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. பணமும் வேணான்னு சொல்லி தான் வாங்குறாங்க. நீங்க பணமே கொடுக்காதீங்க, நீங்க ஏறினா போதும் அப்படின்னு சொல்லி அவரை ஏத்திக்கிறாங்க. அவர் கொஞ்சம் தூரம் பிரயாணம் பண்ண உடனே அவர் என்ன பண்றாரு, இந்த படகுல இருந்து ஒரு பலகையை வந்து உடைக்கிறார். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, கட்டணம் இல்லாமல் ஏற்றிக்கொண்ட இந்த மக்களின் மரக்கலத்தை ஓட்டையாக்கி விட்டீர்களே அப்படின்னு சொல்லி பதறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அதாவது ஃபர்ஸ்ட் வாட்டி அந்த வாக்குறுதியை கொடுத்த வாக்குறுதியை மாறு செய்யறாரு. அப்போ அதுல என்ன ஆகுது, கிலர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் தான் சொன்னேன்ல உங்களால பொறுமையா இருக்க முடியாதுன்ட்டு. அப்படிங்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, தவறு ஏற்பட்டுருச்சு, இனி வந்து நான் பொறுமையா இருப்பேன், என்னை மீறி நடந்த ஒரு எரருக்காக என்னை வந்து குற பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து அந்த கப்பல் போய் இந்த கடற்கரை போய் நெருங்கி அந்த இடத்துல போய் இறங்கினோடனே ஒரு இளைஞன் ஒருத்தன் இருக்கிறான். அவனுடைய கழுத்தை பிடிச்சி ஒரு என்ன பண்ணிடுறாரு, திருக்கி கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ண உடனே அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, எந்த குற்றமும் செய்யாத ஒரு ஆத்மாவை நீங்க ஏன் இப்படி கொலை பண்றீங்க? அது குழந்தை கிடையாது, அது இளைஞன் குலாமுன்னு தான் இருக்கு, அது சின்ன பையன்லாம் கிடையாது. அப்போ அதுல வந்து அதாவது அந்த குழந்தையுடைய குற்றம், அந்த பையன் அந்த இளைஞனுடைய குற்றம் எதுவும் இல்லாம போது ஏன் கொலை பண்றீங்கன்னு கேட்கறாங்க. இது 2வது வாட்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கொடுத்த வாக்குறுதிக்கு மாற்றமா கேள்வி கேட்கறாங்க. அப்போ மறுபடியும் ஒரு வார்னிங் கொடுத்து, இனி ஃபைனலா ஒரு வார்னிங் வச்சுக்குவோம், அதுக்கப்புறம் நான் பேசுறேன் அப்படின்னா என்னை நீங்க விட்டுட்டு போயிருங்கன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாமே சொல்லிடுறாங்க. அடுத்தது அவங்களுடைய பிரயாணம் போகுது. அப்ப அடுத்தது அந்த விழுவதற்கு தயாரான நிலையில ஒரு செவுரு இருக்குது அந்த இடத்துல, அது ஒரு பக்கம் இருக்கு. அந்த ஊருக்காரங்க கிட்ட போய் முதல்ல என்ன பண்றாங்க, சாப்பாடு கேட்கறாங்க. ஏன்னா ஹோட்டல் சிஸ்டம் இதெல்லாம் இல்லாதனால உணவு விற்காது அந்த காலத்துல.
அப்போ உணவு விற்காத காலகட்டத்தில் போய் ஒரு வீட்டில் போய் விருந்தாளியாக தங்கிடணும். திண்ணையில் போய் உட்காந்து விட்டா அவன் போட்டே தான் அவனு 3 நாளைக்கு. இந்த திண்ணையில் வராதிங்க, அந்த திண்ணைக்கெல்லாம் கிடையாது. திண்ணை அதுக்கு தான் கட்டி வச்சிருப்பாங்க. நீ போய் உட்காந்துட்டீங்கன்னா செட்டிலாங்க. அங்கே நீ படுக்கிறதுக்கு எல்லாமே கொடுக்கணும். வீட்டில் சேர்த்தணும்னு அவசியம் இல்லை, திண்ணையெல்லாம் உட்கார வச்சிருவாங்க. அப்போ இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க கேட்குறாங்க, அந்த ஊர்வாசிகள் என்ன பண்ணுறாங்க, அந்த குறைந்தபட்ச அந்த இது இருக்குல்ல, இந்த உபசரிப்பு, அது கூட தெரியாத நாகரிகம் இல்லாத விதத்தில் அவங்களை என்ன பண்ணுறாங்க, இவங்களை வந்து விரட்டி விட்டுறாங்க, சாப்பாடு தர மாட்டேங்கிறாங்க. இவர் கோபத்திலே இருக்கிறார் யார், மூசா நபி. என்ன ஒரு பேசிக் பிரின்சிபல் கூட ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க, ரொம்ப ஒரு கொடூரமானவங்களா இருக்காங்கிறாங்க. அந்த செவுரு வந்து அந்த ஊர்வாசிகளுடைய அந்த செவுரு அது உடைய போகுது. அந்த உடைய நேரத்தில் இவர் என்ன பண்றாரு, வாங்க வேலை செஞ்சு அதை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி மூசா நபியை கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே என்ன சொல்றாரு மூசா நபி, அப்ஜெக்ஷன் பண்றாரு. இவங்களுக்கு நாம ஏன் ஃப்ரீயா வேலை செய்யணும், அதுக்கு நம்ம பணம் வாங்கிட்டு அது சாப்பாட்டுக்காக வாங்கிட்டு நம்ம வேலை செய்யலாம்னு சொல்றாங்க. அப்போ கிலர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதோட நம்மளுடைய அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சது, உங்களால் பொறுமையா இருக்க முடியாத விஷயங்களுக்கு நான் வந்து விளக்கம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது 18ல 60லிருந்து 82 வரைக்கும் 22 வசனங்கள் இருக்கு. முதல் சம்பவத்துடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படகு வந்து ஒரு ஏழை மீனவர்களுடையது. பக்கத்தில் அவங்க போகக்கூடிய ஒரு நாடு வந்து வேற ஒரு நாட்டுக்கு அவங்க போறாங்க. அந்த நாட்டு மன்னன் வந்து அந்த படகை வந்து அவன் யாருடைய படகு அந்த அவன் ஏரியாவை கிராஸ் பண்ணி போனாலும் அதை திருடிக்குவான். ஆனால் அவனுக்கு ஒரு புத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பல பலன் இருக்கிற படகு தான் அவன் திருடுவான், புது படகு தான் அவன் திருடுவான். அதில் டேமேஜ் இருந்ததுன்னா அதை அனுப்பிச்சுட்டு அடுத்து வர படகு எடுத்துக்குவான். அந்த மாதிரி மைண்ட் செட் அவனுக்கு. ஸோ அதனால இந்த படகு வந்து நல்ல பல பலன் இருக்குங்கிறதுனால அதை ஒரு டேமேஜ் வலுக்கட்டாயமாக ஏற்படுத்துறாங்க. அது அந்த மக்களுக்கு நன்மை செய்வதற்காக. ரெண்டாவது, அந்த இளைஞனை வந்து ஏன் கொள்றாங்க அப்படின்னா, அந்த இளைஞன் வந்து ஒரு கெட்டவன், தன்னுடைய தாய் தந்தையரை வந்து தொடர்ந்து அவன் வந்து நோவினைப்படுத்திட்டு இருக்கிறான். அதற்கு பதிலாக அல்லாஹ் அவங்களுக்கு வேற ஒரு குழந்தையை ஏற்படுத்தி கொடுக்கிறதா அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கான். ஸோ அதனால இந்த குழந்தையை ரீப்ளேஸ் பண்ணி வேற ஒரு இடத்துல, அதாவது இன்னும் வேணா ரீப்ளேஸ் பண்ணி அவனுக்கு இன்னொரு வாரிசு அல்லாஹ் கொடுக்குற அந்த வாக்குறுதிக்காக அவங்க அந்த செயலை வந்து செய்கிறாங்க. மூணாவது, அந்த உணவு கொடுக்காத அந்த இவங்களுடைய அந்த செவுரியை அவங்க கட்டி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செவுருக்கு கீழே வந்து 2 அனாதை குழந்தைகளுடைய சொத்து இருக்கு, புதையல் இருக்கு. அவங்க அப்பா வந்து அது கீழே புதைச்சி வச்சிருக்காரு, என் குழந்தைங்க பெருசாகி இது கீழே இருக்கிறது எப்படியாவது எடுத்துக்குவாங்க அப்படின்னு அவர் நம்பி அதை வந்து புதைச்சிருந்தாரு. அந்த செவுரு விழுந்திருந்தா இந்த சாப்பாடு கூட கொடுக்காத இந்த மோசமான ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்க, அனாதைகளுடைய உரிமையை பறிச்சிருப்பாங்க. அதனால அனாதைகளுடைய உரிமை போய் சேரணுங்கிறதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் செஞ்சேன், இந்த ஒரு ஸ்டெப் நான் எடுத்தேன் அப்படிங்கிறது இது விளக்கம் வந்து இந்த 3 விஷயங்களுக்கு சொல்றாங்க. ஸோ இதுதான் அதோடைய சம்பவத்துடைய முழு பிக்சர். இப்போ இதுல வந்து நிறைய படிப்பினைகள் வந்து நமக்கு இருக்கு. அதுதான் சொல்றேன், இந்த எபிஸ்டாமாலஜி, அது உள்ளரங்கமான விஷயங்கள், வெளிப்படையான விஷயங்கள் அப்படிங்கிறது. இதுல என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு உலகில் வாழ்றதுக்கு ஒரு அறிவு இருக்கும். அந்த துனியா ரீதியான அறிவு நாமளே தேர்ந்தெடுத்துக்கோம்ல, ஆனா அல்லாஹ்வை பற்றிய அறிவு தான் வந்து நமக்கு கிடைக்காம இருக்கும். அப்போ அல்லாஹ்வை பற்றிய அறிவு வந்தோன்னு நம்ம என்ன நினைச்சிடறோம் அப்படின்னா, இதை தாண்டி ஒரு அறிவு இல்லைங்கிற சிந்தனை நமக்கு இருக்கா இல்லையா? இன்னைக்கு வந்து நமக்கு வந்து தௌஹீது நமக்கு கிடைச்சிருச்சு, இது தாண்டி நமக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு அந்த திருப்தி பட்டுக்கிறோம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, மூசா நபி மாதிரி நம்ம செட்டில் ஆயிரும், நமக்கு இது போதும், இதை தாண்டி நமக்கு வேற எந்த நாலேஜும் நாம வளர்த்திக்க வேண்டிய தேவை இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இன்னொரு அறிவும் அல்லாஹ் வச்சிருக்கிறேன்னு சொல்றானா இல்லையா? மூசா நபிட்டு இல்லாத அறிவு என்னங்க? நம்ம என்ன சொல்றோம், குர்ஆன் ஹதீஸ் தாண்டி நீங்க ஏங்க வெளியே போறீங்க? மூசா நபி குர்ஆன் ஹதீஸ் இருக்கா இல்லையா? இன்னொரு அறிவு இருக்குன்னு மனிதர்கள் ஐடியா கொடுத்தாங்களா, இறைவன் சொன்னான்? அதுவும் தேவையில்லாத அறிவா இருந்தா மூசா நபி தேடுறதுக்கு விட்டுருப்பானா? ஏப்பாப்பா அவன் கண்ட பில்டிங்லாம் கட்டிட்டு இருப்பான், அவன் தேவையில்லாத ஆராய்ச்சிலாம் பண்ணிருப்பான்பா, நீ எதுக்கு நீ துனியாவுடைய கவர்ச்சியின் பக்கம் நீ நீட்டுற? நீ கடை இங்க மனித குலம் படைக்கப்பட்ட நோக்கத்தை நீ நிறைவேற்று, எது வணக்க வழிபாடு, அதுதான் நம்ம சொல்றோம். அப்போ வணக்க வழிபாடுகள் தான் அங்கே போய் கற்றுட்டு வந்தாங்களா? அப்போ இதிலே தர்காவாதிகளுடைய அந்த, அதாவது இந்த சூஃபியாக்கள் சொல்றாங்கல்ல, நாங்கள் வந்து வேற ஒரு கல்வி வந்து நாங்கள் வச்சிருக்கோம், அதில் தான் அந்த அதுலேருந்து கற்றுக்கிட்ட விஷயம் தான் என்னது, இந்த டான்ஸு, இந்த திக்ரு இருக்குல்ல, இந்த தரிகாவுடைய திக்ரெலாம் இருக்கு இல்லைங்க, டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் வந்து கிலர் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறையிலேருந்து நாங்கள் இது பண்ணோம் அப்படிமா. இப்போ கிலர் அலைஹிஸ்ஸலாம் வந்து அங்கே போய் என்ன திக்ரா கற்றுக் கொடுத்தாங்க மூசா நபிக்கு? இல்லை ஒரு புது டான்ஸ் ஒன்று இருக்குது, அது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணதே இல்லை, தௌராத்தில் அது இல்லை, எங்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ வணக்க வழிபாடுகள் அவங்க கற்றுக் கொடுக்கல, நல்லா புரியுதா இல்லையா? இது எல்லாமே என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு? வேர்ல்ட் பாலிடிக்ஸ், உலக அறிவு, நாட்டு நடப்பு, அந்த மன்னனுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. இது ஏன் கற்றுக் கொடுத்தாங்க மூசா நபிக்கு? ஏன்னா மூசா நபிக்கு தான் தீன் வந்து அப்ளை செய்யப்படுது. அது வரைக்கும் உலகை வழி நடத்தக்கூடிய அந்த போஸ்டிங் வந்து முதல் நபி இவர் தானே. மூசா நபியுடைய உம்மத் தானே தேர்ந்தெடுக்கப்பட்டுருச்சு முதல்ல அல்லாஹ்வுடைய தீனுக்காக. இப்ராஹிம் நபியை செலக்ட் பண்ணி மனித குலம் வளர்ச்சி அடையணுங்கிறதுக்காக பண்ணல. அப்போ இந்த அறிவு, உலக அறிவு, உலகம் எப்படி அந்த காலகட்டத்தில் உலகம் எப்படி ரன் ஆகுதுங்கிறது அவருக்கு தெரியணும்ல. ஒரே ஊர்ல உட்காந்துட்டு இருந்தா என்ன அறிவு இருக்கும்? அதனால அல்லாஹ் வெளியே வர சொல்றான், வெளியே வாங்க, போய் பாருங்க மிடில் ஈஸ்ட்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. இன்னைக்கு காலத்துக்கு சொல்றேன், மிடில் ஈஸ்ட்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க, அமெரிக்கா எங்க இருந்து வந்தான்னு பாருங்க, இவன் ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்கான்னு பாருங்க, இங்கிலாந்து எங்க இருந்து முளைச்சதுன்னு பாருங்க, வெள்ளக்காரன் வந்தா எங்க இருந்து வந்தான்னு போய் பாருங்க. நீங்க பாட்டுக்கு சும்மா வெள்ளக்காரன் வந்தா போனான்னு சொல்லி அவன் பணம் கொடுத்தான்னு சொல்லி வாங்கி தான் இப்போ என்ன போச்சு, நல்ல பாபா இவர் 7 லட்சம் பவுண்டு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. அது வாங்கினதுனால தான் நாசமா போனோம். இன்னைக்கு வந்து இத்தனை போகுது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த அறிவு தேவையில்லாத அறிவா? மார்க்கத்தை பேசுங்கம்மா. இது மார்க்கமா என்னது? மார்க்கமா என்னது? அப்போ மார்க்கம் உலகத்தில் வந்து ஃப்ளைட் எப்படி ஓடுதுன்னு தெரிஞ்சாதானே உங்களை ஃப்ளைட்டில் வந்து மோசடி செய்யாமல் உங்களுக்கு இருக்க முடியும்.
அப்போ இது விஷயம் என்னன்னா, இப்படி வெளியே வந்து அல்லாஹ் வந்து அனுப்ப சொல்றான். அப்ப இது சொல்லும் போது கிலர் அலைஹிஸ்ஸலாம் பத்தி ஒரு சர்டிபிகேட் அல்லாஹ் கொடுக்குறான் பாரு, அதுதான் மேட்டர், அதுதான் முக்கியமான பாயிண்ட். என்ன சொல்றான், ரெண்டு விஷயங்கள் வந்து கிலர் அலைஹிஸ்ஸலாமுடைய தகுதியை பத்தி பேசுறான் அல்லாஹ். வ ஆதைனா ரஹமத்தன் மின் இந்தினா, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ரஹமத்தை நாம் அவருக்கு கொடுத்தோம், அவருக்கு நாம் நம்முடைய அருளை நாம் வழங்கியிருந்தோம். இது ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் கிலர் அலைஹிஸ்ஸலாமுடையது. ரெண்டாவது வ அல்லம்னா மின் லதுன்ன இல்மா, நாம வந்து என்ன பண்ணியிருந்தோம், கல்வியும் வந்து நம் புறத்திலிருந்து அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்தோம் அப்படிங்கிறான். அப்போ இந்த ரெண்டு விஷயம் நமக்கு வந்து இன்னைக்கு தேவை, புரியுங்களா? இன்னைக்கு வந்து இந்த இறுதி காலகட்டத்தில் நாம நம்முடைய ஈமான உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு இல்லை, நம்ம பேசுறது எல்லாமே ஈமான காப்பாற்றுறதுக்கு தான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த ஹீலர் பாஸ்கர் இவங்கெல்லாம் பேசுறாங்க, அவங்களாம் பேசுறது உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கும் நம்முடைய செல்வங்களை காப்பாற்றிக்கிறதுக்கும். இந்த இலுமினாட்டி சப்ஜெக்ட் பேசுறவங்க எல்லாருமே இதுதான் பேசுவாங்க. நம்ம வந்து தற்சார்பு பொருள் வாழ்க்கைக்கு போயிடணும், அங்கே போனால் என்ன கிடைக்கும், உயிர் காப்பாற்றிக்கலாம், இவங்களுடைய அந்த சூழ்ச்சிகள்லேருந்து நம்ம நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நாம வந்து அதை சொல்லலை, ஈமான காப்பாற்றிக்கிற அந்த விஷயமே சொல்றோம். இப்போ இதுக்கு ரெண்டு விஷயம் இருக்கணும். அதே மாதிரி அதுல இருந்து இன்னொரு படிப்பினை என்ன அப்படின்னா, இந்த இரண்டு கடல்கள் சங்கமிக்கணும். எது இல்முடைய இந்த ரெண்டு கடல்கள் நம்ம கிட்ட சங்கமிச்ச அந்த நேரத்தில் யார் ஒரு ஆலிம் இருக்கிறானோ அந்த ஆலிம் கிட்ட தான் இறுதி நாட்கள்ல அந்த ஆலிம் தான் வழி நடத்த முடியும். அப்ப இன்னைக்கு ஆலிம்கள் எடுத்துங்க, அல்லாமா இக்பால் யாரு, ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆலிம். அவருக்கு உலக அறிவு இருக்குல்ல, பொருளாதாரத்தை பத்தி அவர் இல்முல் இக்திசாத் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. இன்னி வரைக்கும் சொல்றாங்க 1905 எழுதியிருக்காரு. எப்போ கரன்சி சிஸ்டம்லாம் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி, அப்போதான் லைட்டா வந்திருக்கு இல்முல் இக்திசாத் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கு எத்தனையோ எடிஷன் போயிருக்கு. அது முன்னுரை மட்டுமே பார்த்தீங்கன்னா முன்னுரை இவ்வளோ இருக்கும். அந்த புக்கு நெட்ல கூட இருக்கு, பிடிஎஃப்ல முன்னுரை இவ்வளோ இருக்குங்க. விதவிதமான அறிஞர்கள் முன்னுரையில் அந்த புக்கு கொடுக்குறாங்க. அருமையான புக்கு இவ்வளோ தான் இருக்கும். முன்னுரை வந்து பெருசா இருக்கும், பாராட்டி புகழ்ந்து எழுதுவாங்க. அந்த காலத்தில் இவர் எழுதியிருக்காரு, பேங்கிங் சிஸ்டம் எப்படி ரன் ஆகுது, அதுல இருக்கிற ஃபித்னா என்ன, அதை வச்சு எழுதுறாரு. அந்த அறிவு யாருக்கு இருக்கும், அவன் தான் இன்னைக்கு வந்து உலகத்தை லீட் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து ஆலிம்களுடைய கெப்பாசிட்டிக்கு மீறின வேலை இது. இஸ்லாத்துக்கு வந்து நீங்க தலைமை தாங்கணும் அப்படின்னா மதரசா நாலேஜ் பத்தாது. ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற இடத்துல அவன் உட்காந்துட்டு இருக்கான்னு அவனுக்கு தான் தெரியும். அல்லாமா இக்பால் வேற என்ன தெரியும், குர்ஆன்ல மிக சிறந்த முஃபஸிர் அவர், பிளஸ் உலகத்துடைய அந்த கல்வியை கரைச்சு குடிச்சார். அதுவும் இங்கிலாந்துலேயே போய் படிச்சிருக்காரு. அதை குற்றச்சாட்டை சொல்றீங்க, அது பிளஸ். அதை இவர் எடுத்துங்க, மௌலானா மௌதூதி எடுத்துங்க. அரசியல் சப்ஜெக்டை பத்தி அவர் எழுதின புக்கு யாருமே இன்னி வரைக்கும் இந்த கடந்த நூற்றாண்டிலேயே இன்னி வரைக்கும் அந்த சேவை வந்து யாருமே செய்யலைங்கிறாங்க. அப்ப அவரும் ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற இடத்துல இருக்கிற ஒரு லீடர். அப்ப இவங்களால மட்டும்தான் இந்த இறுதி காலகட்டத்தை வழி நடத்த முடியும். வேர்ல்டு பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்களால தான் இன்னைக்கு குர்ஆனுக்கு தஃப்சீர் பண்ண முடியும்னு புரிஞ்சுங்க. அப்போ எல்லாருமே கம்பல்சரியானு கேட்பாங்க. எல்லாருக்கும் கம்பல்சரி இல்ல, ஏன்னா இதுலயே விளக்கம் இருக்கு. இதுலயே சில நாள கெப்பாசிட்டி இருக்காது. அவங்களுக்கு சும்மா வணக்க வழிபாடுகள் தான், அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவ்வளவுதான் டச் பண்ண முடியும். அவங்களுக்கு எல்லாம் விலக்கு கொடுத்துருவான். நான் சொல்றது லீட் பண்ற குவாலிட்டி, புரியுதா? நான் சொல்றது லீடர்ஸ் இப்படி இருக்கணுங்கிறோம், தலைவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இருக்கணும். கீழே தொண்டர்கள்னால இது முடியாது. நம்மளாலேயே நம்ம முக்குன்னு முக்குவோம். அந்த புக் இருக்கிற விஷயம் கூட நம்மளால, இப்போ இம்ரான் ஹுசைனுடைய புக்கில் இருந்து மெசேஜ் எடுக்கவே நம்மளால முடிய மாட்டேங்குது. ஏதோ அவர் எழுதின விஷயங்கள ஒரு 20-30% எடுத்துட்டோம்னா பெரிய சாதனையா இருக்கு. அப்போ ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற இந்த லீடர் தான் யாரு, இம்ரான் ஹுசைனும் கூட. அவர் தன்னை அவர் சர்டிஃபிகேட் கொடுக்கல, நான் சொல்றேன். அவர் தன்னை வந்து நான் தான் கிளறு அப்படி, இன்றைய காலத்துக்கு கிளறு அப்படிலாம் அவர் சொல்லல. அவர் புரிய வைக்கிறார், ரெண்டு அறிவு தேவை, இந்த உலகத்துக்கு அது தேவைப்படும், தீனும் ரொம்ப தேவைப்படும். அது கூட அல்லாஹ் என்ன பண்றான், யூசுப் நபியோட ஹிக்மத்தை எடுத்துங்க. யூசுப் நபி எங்க இருந்தாரு, யாக்கூப் நபி வந்து பலஸ்தீன்ல இருந்தார், சின்ன கிராமத்துல இருந்தார். அங்க என்ன அரசியல் நுணுக்கம் அவர் கத்துக்க முடியும்? ஆடு மேய்க்கிறவர், அவர்கிட்ட என்ன பெரிய சாணக்கியத்தனத்தை அவர் கத்துக்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அல்லாஹ் அடிமையா அவரை பிடிச்சு போக சொல்றான். எகிப்துல மிகப்பெரிய நாகரிகம் உருவாயிருச்சு. ஃபர்ஸ்ட் உருவான நாகரிகம் அதுதானே. அது எகிப்துல மிகப்பெரிய நாகரிகம் உருவாயிருச்சு. அங்க போய் வாழணும், அங்க போய் இப்படி ஒரு நல்லவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அனுப்புறான். நல்ல ட்ரைனிங் போறாரு அவரு. ஆக்சுவலா அல்லாஹ் அவர் என்ன பண்றான், பனி இஸ்ராயல்களுக்கான ட்ரைனிங் பீரியட் அது. அங்க இருந்து கொண்டு வந்து அவரை சிறை பிடிச்சிட்டு போய் அங்க வைக்கிறாரு. அப்புறம் இவர் பெரியவனானதுக்கு அப்புறம் இவர் அங்கெல்லாம் போயிருக்கணும், பாலஸ்தீனுக்கு கொண்டாந்து வித்துட்டாங்க. மன்னர் வந்து பதவி கொடுத்துட்டாரு. அப்புறம் அவர் என்ன சொல்லிக்கணும், என்னுடைய பழைய வாக்கி திரும்பி போனதானே போகணும். அங்க இருக்கிற ஆளு கொண்டாந்து ஏன் இங்கே ஷிஃப்ட் பண்றாங்க? இந்த 12 சகோதரர்களையும் கொண்டாந்து எகிப்துல ஏன் ஷிஃப்ட் பண்றாங்க? உலகத்தை லீட் பண்ற வேலை இனி நல்லவங்க கையில இருக்கணுங்கிறது தான் மேட்ரு. அப்போ அதுல வந்து அந்த சமுதாயம் வந்து பெருகுது, அது வந்து போகுது. அது வந்து எல்லாம் ட்ரைனிங் ப்ராசஸ் கொடுக்குறான். அதோடைய உச்சகட்ட ட்ரைனிங் யாருக்குன்னா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்படுது. அப்போ உச்சகட்ட அந்த ட்ரைனிங் கொடுத்து அதோடைய டாப் லெவலில் தொட்டவர் யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர். வாழ்க்கையுடைய சம்பவங்கள் வந்து சும்மா கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையோட ஒவ்வொரு டீட்டெயில் எடுத்து பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், ஹுதைபியா உடன்படிக்கை இருக்குல்ல, அது சும்மா கிடையாது. இன்ஷா அல்லாஹ் டைம் கிடைச்சா விளக்குறோம், சந்தேகம் தான். ஹுதைபியா உடன்படிக்கை பற்றி அதுல பல கோணங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல பிரசன்ட் பண்ண முடியும் ஹுதைபியா உடன்படிக்கை. நீங்களும் ஒரு கோணத்தை வைங்க, வேணாம்னு சொல்ல உங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க வந்து என்ன வேணாலும் சொல்லுங்க, இதுக்காக தான் ஹுதைபியா உடன்படிக்கை நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அதே கூட அந்த போட்டியில இவரையும் சேர்த்திங்க. சூனியக்காரர்கள் வந்தாங்க, அவங்களே போட்டு நாங்களே வின்னர்னு போயிடக்கூடாது. இல்ல மூசா நபியும் போட விடணும். இல்ல நீங்களே கைத்தறி போட்டு இதுக்கு மேல ஒரு சூனியம் இருக்க முடியாது, இப்படியே போயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி இருக்கீங்க, ரெண்டாவது பேட்ஸ்மேன் இருக்காரு, அவரையும் இறக்கி விடுங்க கிரவுண்ட்ல. ரெண்டாவது ஸ்கோர், இந்த ஸ்கோர் எவனால பீட் பண்ண முடியாது, நீங்களே போயிடக்கூடாது. ஒருவேளை
10 ஓவர்ல கூட மேட்ச் முடியலாம். அப்ப அவருடைய ஒரு ஆங்கிளும் பாருங்க. ஹுதைபியா அவர் ஒரு டெஃபினேஷன் சொல்றாரு, ஸ்ட்ராட்டஜிக் ரோல் ஆஃப் சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயான் இருக்கு. அது கூட இங்கிலீஷ்ல இருக்கு, உருதுலையும் கூட இருக்கு. அதெல்லாம் பாருங்க. கடைசியா என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2 கடல்கள் சங்கமிக்கிற இடம் அப்படிங்கறது அல்லாஹ் உணர்த்துறான். அதற்கு அந்த கடல்களுக்கு வந்து ஹதீஸ்ல வரும்ல, அந்த குருவி வந்து தண்ணி கொத்துது. அந்த ஒரு கடல்ல வந்து அந்த படகுல பிரயாணம் பண்ணும்போதே இந்த குருவி வந்து கொத்தும். அந்த தண்ணி கொத்தும் போது கிலர் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு மேற்கோள் காட்டுவாங்க. இந்த மாதிரி வந்து இந்த கொத்துன தண்ணி, இந்த குருவி எவ்வளவு கொத்திச்சோ அதுதான் நம்முடைய அறிவு, இது அல்லாஹ்வுடைய அறிவுங்கிற. அப்போ தண்ணியை வந்து இல்மோட ரிலேட் பண்றாங்க. ஸோ 2 கடல் சங்கமிக்கிற இடங்கும் போது 2 வகையான இல்ம் அப்படிங்கிறதும் நமக்கு புரியுது. ஏன்னா ஆல்ரெடி இந்த வஹியுடைய தொடர்பு இருக்கிற ஆள் தான் இவர். யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து வஹியுடைய தொடர்பு இருக்குல்ல. அப்போ இந்த குழந்தைய வந்து இவங்க கொன்னாங்க, அது என்ன நடக்குங்கிறது இவங்களுக்கு தான் தெரியும், இவங்களுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்லி கொடுத்தா இவருக்கும் தெரியும். இவர் சில விஷயங்கள் வந்து அல்லாஹ் தெளிவுபடுத்துறதுக்காக இவருக்கு ஒரு ட்ரைனிங் செஷன் இது. இந்த படகு இவருக்கும் பாருங்க, அந்த கிலர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் எவ்வளோ நாலேஜ் இருக்கு. இந்த மீனவர்கள் ஏழைங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். வண்டியில் ஏறி உட்காந்தா கொண்டு போய் விட்டானா அதோடு இல்லை. இந்த மீனவர்கள் ஏழைகள், அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படிப்பட்டது, ஒரு படகு அவங்களுக்கு இழந்துட்டாங்கன்னா அவங்களால மறுபடியும் படகு வாங்குறது எவ்வளோ கஷ்டம் ஃபீல் பண்ணுறாங்களா இல்லையா? அதை ஃபீல் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த மன்னனுடைய மைண்ட் செட் என்ன, அவன் எப்படிப்பட்டவன், இந்த படகு எந்த வழியா போகுது, இவங்களை இறக்கி விட்டு எங்கே போகுதுன்னு அதுவும் தெரிஞ்சிருக்குல்ல. இந்த படகு எடுத்து மறுபடியும் இதே இடத்துக்கு வருதுன்னு அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இதுக்கும் அதுக்கும் ட்ரிப் அடிக்கிற படகாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்கே ஏற்றுனாங்களோ அதே இடத்துக்கு மறுபடியும் ரிட்டர்ன் போகுதா? இவங்களுடைய அடுத்த ரூட் எது, இவங்களுக்கு எதுக்கு அதெல்லாம்? இப்போ நம்மகிட்ட கேட்கறது அதெல்லாம் நீ ஏன் பேசுற, அதெல்லாம் நீ, அதுதான் மேட்ரு. ஊர் மற்றவங்களுடைய கவலை உனக்கு எதுக்கு அப்படிங்கிறாங்களா? அதுதான் இவர் கவலைப்பட்டிருக்காருல. அடுத்து இவங்க எங்கே போறாங்கன்னு எப்போ கேட்டார்? அந்த சம்பவத்தில் இல்லை. அவன் எங்கே போயிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டாரா? கேட்கல. அங்கே விஷயம் அதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது. அப்போ அடுத்து இந்த போர்டுடைய அடுத்த ஸ்டாப் எங்க, அந்த ஸ்டாப்பில் இருக்கிறவன் எப்படிப்பட்டவன் அதுவும் கால்குலேட் பண்ணுறாரு. அவன் பகலில் திருடுவானா அதெல்லாம் இருக்கும். இந்நேரத்துக்கு போனால் அது பிடிக்கிற மாதிரி இருக்கும். அவனுடைய காவலாளிகள் மூலமாக அவன் நின்றுட்டு இருக்கிற ஒரு, அவன் ரெடியாக அங்கே திருடுறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு ஸ்டேஜாக இருக்கும். அதை எல்லாமே ஸ்டடி பண்ணி அவர் வச்சிருக்கிறார். இந்த நாலேஜ் வந்து அல்லாஹ் அவருக்கு அந்த ஹிக்மத்து கொடுத்துருக்குறான். அதே தான் இந்த இவங்களையும் பார்க்குறாரு. இந்த அனாதைகள் எவ்வளோ நல்ல, அந்த அனாதை சிறுவர்கள் நல்லவங்க, இவங்க வந்து சாப்பாடு கூட கொடுக்காதவங்க, இதெல்லாம் வஹி மூலமாக அவருக்கு வந்து அறியல. இவருடைய அந்த அந்த இல்மே அவர் வந்து அது இருக்கு. ஏன்னா வஹி மூலமாக அறிஞ்சது வந்து பெரிய ஒரு நம்ம இதுன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இன்னைக்கு நாம வஹி இல்லாமல் செயல்படணும். அதான் மேட்டர், நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு நம்ம வஹி இல்லாமல் செயல்பட போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து அந்த வஹி இருக்கு, அவ்வளோதான். அதிலிருந்து இது பண்ணி நமக்குன்னு சிலாயத்தெல்லாம் ஏற்படுத்திருக்காங்களா, அதை வச்சு நம்ம செயல்பட போகிறோம். ஸோ இதெல்லாமே அதில் இன்க்ளூட். அப்போ அவங்களுடைய அந்த ஊர் பாலிடிக்ஸ் என்ன எல்லாமே அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அந்த ஊருக்கு வந்து இப்போ எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காரு. இப்போ இது ஒரு மேட்ரு. அப்போ 2 கடல்கள் சங்கமிக்கிற அந்த அறிவு இருக்கணுங்கிறது இருக்கு. அந்த 2 கடல்கள் சங்கமிக்கிற அந்த அறிவு நமக்கு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு 2 தகுதிகள் நம்ம இடத்துல இருக்கணுங்கிறதா இங்க விஷயம். அதுதான் வந்து இம்ரான் ஹுசைன் வந்து குறிப்பிடுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா 2 தகுதி நமக்கு இருக்கணுங்கிற. முதல் தகுதி தான் அல்லாஹ் சொல்றான், ஆத்தைனா ரஹமத்தன் மின் இந்தினா, என்னுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு ரஹமத்து கிடைச்சிருக்கணும். அல்லாஹ்வுடைய அருள் வந்து நமக்கு என்ன இருக்கணும், அந்த மனிதருக்கு கிலர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுத்தான்ல அந்த தகுதியில நாம இருக்கணும். நம்பர் 1. ரெண்டாவது அல்லம்னா மில் லதுன்னா இல்மன், நம்முடைய அருள், அல்லாஹ்வுடைய அருள் கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கணும், கல்வி. இது மாதிரி கல்வி நமக்கு புரியணும். 2 விஷயமும் புரியக்கூடிய அந்த ஆற்றல் அல்லாஹ் யாருக்கு கொடுக்கணும், நமக்கு வந்து கொடுக்கணும். அல்லாஹ் கற்றுக் கொடுக்கறது இது, புரியுங்களா? இது வந்து பாருங்க, இப்போ வஹீல இது இல்லை இல்லையா, தௌராத்தில் அது இல்லை. அப்போ அதனால தானே இது ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ் போய் அவர் போய் கற்றுக்கிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு அதை பாருங்க. மூசா நபி இந்த ட்ரைனிங் பீரியட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஊரை போய் எல்லாம் வந்து என்ன சொல்கிறான், அந்த ஊர் தான் பாலஸ்தீன் தான் உங்களுடைய ஊர், 7வது எடுத்து பாருங்க. குற்ற பாவிகளுடைய வீட்டை அதிசீக்கிரம் உங்களுக்கு நான் காட்டுவேன்னு சொல்ல மேலே போவார். தௌராத் கொடுக்கப்பட்டிருக்கும். கீழே இறங்கி வருவார். கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் பாலஸ்தீனுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி போவாங்க. அந்த மண்ணு சொல்லுவாங்க, அந்த ப்ராசஸ் நடக்கும். அதெல்லாம் பயங்கரமான படிப்பு. நீங்கள் அதெல்லாம் விளக்கவே முடியாது, அவ்வளோ விஷயம் இருக்குது. அதெல்லாம் உட்காந்து நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு பாயிண்ட்டும் யோசனை பண்ணிங்கன்னா அவ்வளோ கிடைக்கும். அதில் அந்த மண்ணு செல்வா போகிற அதெல்லாம் சம்பவம் நம்ம பார்க்குறோம். வாய் கொழுப்பி உங்களுக்கு இன்னது உங்களுக்கு இப்படி நினைக்கிறோம். நம்ம ஏதோ சாப்பிட்டாங்க சும்மாவெல்லாம் அவங்க கேட்கல, இதுக்கு பதிலாக அது கொடுங்கன்ட்டு. அதுக்கு பின்னாடி ஒரு ஹிக்மத் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு ஹிக்மத் இருக்குது. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு பின்னாடியும் பெரிய ஹிக்மத். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, மூசா நபி டெவலப் ஆகிட்டாங்களா அறிவில்? பாலஸ்தீனை டைரெக்டாக போனாங்களா? பாலஸ்தீனுக்கு மூசா நபி டைரெக்டாக போனாங்களா? எல்லாம் சொன்னா அந்த ஊரை போய் வாசல் வரைக்கும் சண்டை போடுங்கன்ட்டு நேரம் வாங்க படையெடுங்க போனாங்களா? போல. முதல்ல 12 தலைவரை செலக்ட் பண்ணுறாங்க. 12 கிளையினர்லேருந்து 12 பேரை அமீரா முதல்ல போடுறாங்க. நீ 12 பேர் அமீர், நீ 12 பேரும் கொண்ட ஒரு ஆய்வு குழு, இவங்க போய் பாலஸ்தீன் போய் ஆய்வு பண்ணிட்டு வாங்கங்கிறாங்க. அங்கே இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன, அங்கே எதிரியுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அதெல்லாம் போயிட்டு வந்து எனக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க. இந்த அறிவு எங்கேருந்து கிடைச்சது? பாலஸ்தீனுக்கு போதான் தௌராத்தில் இருக்கும். பாலஸ்தீனில் போய் எப்படி அடிக்கணுங்கிறது நீங்கள் தான் எடுக்கணும். மூளை கொடுத்துருக்காங்க நமக்கு, அதுக்கு தான் கொடுத்துருக்காங்கல்ல. அறிவு என்ன விஷயம்னா ஒரு இவங்க பண்ணுறாங்க. தௌராத்தில் என்ன இருக்குது, அந்த ஊர் தான் நீங்கள் ஊருப்பா, அந்த ஊர் தான் நீங்கள் அடிக்க போறீங்க, இவ்வளோதான் மேட்ரு.
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் கூட இன்ஷாஅல்லாஹ் கடைசியா சொல்றேன். உதைபியால இருந்து ரசூலா எப்படி அதை எடுத்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையும் பாருங்க, முழு வழிகாட்டுதல் ரசூலுல்லாஹ் வரவே இல்லை. முழு வழிகாட்டுதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரவே இல்லை. இது தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ரசூலுல்லாஹ்வே அறகுறையா தான் தெரியுமான்னு இப்படி இல்ல. அவர்களுடைய அறிவை கொண்டு நடக்கிற மாதிரி அல்லாஹ் வந்து செட் பண்ணி தான் கொடுத்தோம். தவறு செய்யும் போது அல்லாஹ் வந்து டக்குன்னு சப்போர்ட் பண்ணி, இந்த சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கும் போது கையில் பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பான், திடீர்னு கையை விட்டுருவோம், அவன் பிடிச்சிருக்காங்க தைரியத்தில் ஓடிட்டு போயிட்டே இருப்பான். குழந்தை தப்பு பண்ணும்போது கப்புன்னு அப்படி பிடிச்சிடும். அதுதான் அல்லாஹ் பண்ணான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் தந்திரங்கள் அனைத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே டிசைட் பண்ணது தான். தவறு செய்யும் போது அல்லாஹ் கரெக்ட் பண்ணி கொடுத்தான், அவ்வளோதான். இது வஹி வந்துச்சு, அவங்க இப்படிலாம் செஞ்சாங்க அப்படிலாம் கிடையாது. இது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்டெப்ஸில் தான் இருந்தது. அப்போ இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த அறிவு வந்து அவங்க பெற்றுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பக்கா பிளான். எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது, யார் மூசா நபி இந்த கிலர் இஸ்லாமுடைய அந்த ட்ரைனிங் செக்ஷன் போயிட்டு வந்த உடனே அதுக்கப்புறம் அவங்களுடைய அறிவு பார்த்தீங்கன்னா செம்ம. அவங்க வந்து எங்கேயுமே மிஸ்டேக்லாம் பண்ணவே இல்லை. அது பிளான் அதுக்கப்புறம் தான் ஃபிரௌன் இருந்து அது வெளியே வர்றது, இது எல்லாமே நடக்குது. இதில் இந்த 2 தகுதி நமக்கு இருந்தால் இந்த 2 கடல்கள் சங்கமிக்கிற அந்த அந்த ஹிக்மத் வந்து அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுப்பான். முதல் தகுதி அல்லாஹ்வுடைய ரஹமத்து, 2வது தகுதி அல்லாஹ் நமக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கணும். அப்போ இந்த அல்லாஹ்வுடைய ரஹமத்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? அல்லாஹ்வுடைய ரஹமத்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் பண்ணால் என்ன விஷயம்னா, அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்குன்னு சில கிரைட்டீரியா, சில தகுதிகள் அல்லாஹ் சொல்கிறான். அதில் ஒரு முக்கியமான தகுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பூமியில் இருப்பவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டினால் வானத்தில் இருப்பவன் உங்களுக்கு அருள் செய்வான். கீழே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ரஹமத்து செஞ்சீங்கன்னா வானத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வாங்க. அப்போ மனிதர்களுடைய கவலையை நம்ம கவலையாக நாம் நினைக்கணும். புரியுதா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குவாலிட்டி எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு வஹி வருது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வரும்போது கதீஜா ரலியல்லாஹு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. அப்போ கதீஜா ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க? அதுதான் தகுதி, அல்லாஹ்வுடைய அருள் வாங்குறதுக்கான தகுதி. நீங்க ஏழைகளை அரவணைக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்க, சிரமத்தில் இருப்பவர்களுடைய சிரமங்களை நீக்குபவர்களா இருக்கீங்க, இதுதான் தகுதி. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணிங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த குவாலிஃபிகேஷன். அவர் எப்படிப்பட்டவர்? இரக்க குணமுடையவராக இருந்தாங்க. இப்போ நம்முடைய உள்ளம் நாம கடினமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த 2 கடல் சங்கமிக்கிற அந்த இல்மு கிடைக்காது. இந்த ஹதீஸ்லேயே பாருங்க, புகாரில் 4689 ஹதீஸ். அதில் வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களில் சிறந்தவர் இஸ்லாத்தை ஏற்கும் முன் யார் சிறந்தவரோ அவர் தான் பின்னாடியும் சிறந்தவர்ங்கிறாங்க. அப்போ உங்கள் கேரக்டரே டிஃபால்ட்டாக எப்படி இருக்கணும்? ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியது. எல்லாம் கேலி பண்ணுவாங்க, பாரு ஏழைகளுக்கு உதவி செஞ்சால் குர்ஆன் புரியுமா? ஆமாம், அவங்களுக்கு தான் புரியும். ஏழைகளுக்கு உதவி செய்கிறது, பெற்றோருக்கு உபகாரம் செய்வது, மனிதர்களிடத்தில் மென்மையாக நடக்கிறது, இந்த தகுதிகள் நமக்கு இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய எலிஜிபிலிட்டி நம்ம வருவோம். அவனுக்கு தான் இந்த பூமியில் இறுதி நாளில் நடக்கிற நிகழ்வுகள் அல்லாஹ் புரிய வைப்பான். இது வந்து சும்மாலாம் கிடையாது, இது பல விஷயங்களுக்கு சான்றா நம்ம வந்து சொல்ல முடியும். அப்போ இந்த தகுதி வந்து அவர் சொல்றாரு, இந்த தகுதி அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் காட்டணும்னா அதற்குண்டான எலிஜிபிலிட்டா நீங்க இருக்கணும் அப்படிங்கிறான். இதே பாருங்க 3வது அத்தியாயத்தில் நிறைய இடத்துல அல்லாஹ் சொல்றான்ல, பொறுமையின் மூலம் உதவி தேடுங்க, பொறுமையாளர் தவிர அல்லாஹ் வேற யாரையும் நேசிக்கிறது இல்லை. 3:200 எடுங்க, பொறுமை கடைபிடிங்கள் மூமின்கள்ங்கிறான். பொறுமையின் மூலம் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கன்னு சொல்லி 2வது அத்தியாயத்தில் 45 வசனம் சொல்றான். ஸோ இது மாதிரி மக்கள் பாதிக்கப்படுறதை நீங்க முதல்ல ரியலைஸ் பண்ணணும். அப்போ வந்து ஒரு விவசாயி தூக்கு போட்டு சாரம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கவலையும் இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹிதாயத்துக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. ரோட்ல ஒருத்தன் வந்து சாப்பாடு இல்லாமல் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அது உங்களுக்கு டிஸ்டர்பே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நேர்வழி வந்து கிடைக்காது. அப்போ அடுத்தவங்களுடைய கவலையை வந்து நீங்க வந்து உணரணும், அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கவலை. 2வது பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹ்விடமிருந்து கல்வி ஞானம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கணும். அந்த கல்வி ஞானம் எப்படி கிடைக்கும்? ரஹமத் இருக்கணுங்கிறது ஒரு கிரைட்டேரியா. இப்போ நீங்க இரக்க குணமுடையவராக இருக்கீங்க, அப்போ அந்த ஒரு இதில் இருக்கிறீங்க. அப்போ 2வது இப்போ இரக்கம் இருக்கிற சிலருக்கு இந்த கல்வி கிடைக்காமல கூட இருக்கு. அவங்க கேட்பாங்க, அப்போ அன்னை தெரசாவுக்கு நேர்வழி கிடைச்சிருச்சா? எல்லாம் வருவாங்க, அன்னை தெரசாவுக்கு வந்து நேர்வழி கிடைச்சிருச்சா, அப்போ இவங்களுக்கு கிடைச்சிருச்சா, அவங்களுக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னு கிடைக்கல. அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா இன்னொரு மேட்டரும் நல்லா சொல்கிறோம். அந்த கல்வி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா முயற்சி செய்யணுங்கிறோம். அன்னை தெரசா வேதத்தை படிக்கிறது முயற்சி செஞ்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நேர்வழி கிடைச்சிருக்கும். ஏன்னா அவங்களுடைய அந்த இரக்க குணத்துக்கு, அவங்களுடைய அந்த நல்ல உள்ளத்துக்கு அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? அந்த வேதத்துடைய அந்த விளக்கம் கண்டிப்பாக அவங்களால உணர முடியும். இது இறைவனுடைய பிரச்சனை உணர முடியுமா? முடியாது. அந்த வலி நீங்க ஃபீல் பண்றீங்க, அதே வலி தானே குர்ஆன்ல இருக்கு. அப்போ மெர்ஜாவுமா இல்லையா அந்த ஈமான், அந்த 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 இது போய் அப்படியே மெர்ஜாவுமா இல்லையா? அதுதான் உண்மைப்படுத்த, அதான் சித்திக்கிறது, சும்மா கிடையாது. அப்போ என்ன விஷயம்னா முயற்சி எதை நீங்க பண்றீங்களோ அப்போ கல்வி உங்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்குண்டான முயற்சியும் உங்களுக்கு இருக்கணுங்கிற. அப்போ அல்லாஹ்வுடைய ரஹமத்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க இரக்கம் குணம் கொண்டவராக இருக்கணும். நீங்க வந்து கல்வி உங்களுக்கு வேணும் அப்படின்னா எந்த துறையில நீங்க இருக்கிறீங்களோ அந்த துறையோட கல்வி வந்து நீங்க தேடணுங்கிறான். அது அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான் 53வது அத்தியாயத்தில் 39 வசனத்துல, வ அன்ன லைஸ லில் இன்சான இல்லா மாசா, மனிதன் எதற்காக முயற்சித்தானோ அதை தவிர வேற எதையும் அவன் பெறுவதில்லை அப்படிங்கிறான். அப்ப எதை விதைச்சோமோ அதைத்தான் நம்ம அறுவடை பண்ண முடியும். நம்ம மாங்காவை விதைச்சிட்டு நம்ம அரிசி வரலைன்னு புலம்ப முடியாது. நம்ம என்ன விதைச்சோமோ அதுதான் நம்ம பெற முடியும்.
இப்போ நம்ம தேடவே இல்லை. அப்போ நம்ம வந்து இந்த கல்வியை நோக்கி நம்ம தேடாமலே இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நமக்கு வந்து அந்த கல்வி வந்து கிடைக்காது. ஸோ இந்த முயற்சி வந்து கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிறது இது. இந்த 2 தகுதி புரியுதா? அப்போ 2 கடல்கள் சங்கமிக்கணும் அப்படின்னா இந்த 2 தகுதிகள் நமக்குள்ள இருக்காது, என்கிட்டயும் இல்லை. ஆனால் வளர்த்திக்குவோம் இன்ஷா அல்லாஹ். நாமளும் வளர்த்துவோம், நீங்களும் வளர்த்துங்க. அழைப்பு தான் விடுக்கிறோம், இதை நம்ம வளர்த்திக்கணும். நாட்டில் நடக்கிற எல்லாமே பார்ப்போம், எவ்வளோ ஜுல்மில் நிறைஞ்சிருக்கு. கேட்டால் என்னங்கிறாங்க, சில சகோதரர்கள் கேட்பாங்க, யாஜூஜ் மாஜூஜ் வந்தால் ரொம்ப அடக்குமுறை செய்வாங்கன்னு இருக்கு. நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் யாஜூஜ் மாஜூஜ் வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து மனிதர்களுடைய வாழ்வாதாரத்தை பாழாக்குவாங்கன்னு இருக்கு, கடுமையாக வந்து சிரமத்தை படுத்துவாங்கன்னு இருக்கு. இப்போ எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன போய் பதில் சொல்கிறது? நீ வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, நாம பார்க்காம இருந்துட்டு வாழ்வாதாரம் பாதிக்கப்படலைங்கிறீங்க. எவ்வளோ நெருக்கடியில் இருக்கிறாங்க. இப்போ நேற்று ஒரு பேப்பரில் வந்து வறுமையின் காரணமாக எத்தனை பேர் சாவுறாங்க, தொழிலெல்லாம் மூடப்படுதுங்க, தொடர்ச்சியாக மூடப்பட்டுக்கிட்டே வருது. இதெல்லாம் நீங்கள் கடந்து 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 போயிட்டு எதுவுமே நடக்கலைன்னா உங்கள் வீடு இடிஞ்சு விழுந்தால் தான் நம்புவீங்களான்னு? உங்கள் தலைக்கு மேலே இடி விழுந்தால் மட்டும்தான் ஊருக்குள்ளே பிரச்சனை இருக்கிறது நம்புவீங்களான்னு? உங்கள் சோறு தட்டு எட்டி வைக்கப்பட்டால் தான் வறுமை இருக்குன்னு நம்புவோமான்னு? எல்லாம் நாசமாக போச்சு. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நாடும் வந்து எதனால் வந்து ஏழை நாடுங்கிறது என்ன? ஏழை நாடுடைய கிரைட்டீரியா என்ன? எல்லாமே இங்கே மோசடியாக இருக்குங்க. அந்த கரன்சி மூலமாக அப்படி போட்டு ஏமாத்துறான். கரன்சியோட ஹிக்மத் என்னன்னு நம்ம பார்க்கறது இல்லை. ஏழை நாடுங்கிறான். ஏழை நாட்டில் எல்லாம் விளையுது, பணக்கார நாட்டில் எதுவும் விளையிறதில்ல. எப்படி அது பணக்கார நாடாயிரும், இது எப்படி ஏழை நாடாயிரும்? இன்னைக்கு வந்து கரண்ட் கட்டு, எந்த நாடு தப்பிக்கும்? டிரான்ஸ்போர்ட்டு கட்டுங்க, போகிற வர டிரான்ஸ்போர்ட்டு கட்டு, கேரளா தப்பிச்சுக்கும். மீன் பிடிக்கிறதுக்கு மீன் இருக்குது, அவங்கள்ட்ட தேங்காய் அவ்வளோ இருக்குது, விவசாயம் இருக்குது, மரங்கள் இருக்குது, அவங்க அப்படியே வாழ்ந்துட்டு போகணும். 50 வருஷம் கழிச்சு கரண்ட் வந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. யாருக்கு பிரச்சனை? எவன் சென்னைக்கு பிரச்சனை? ஏன் எல்லாம் இங்கேருந்து போகணும் அதானே, எல்லாம் இங்கேருந்து தொடர்பு போகணும். ஆனால் என்ன பண்ணுறான், இப்படி எக்ஸ்போர்ட் எல்லாம் கேள்விப்படுறோமா? இது எக்ஸ்போர்ட் ஆகுது, மீன் எக்ஸ்போர்ட் ஆகுது, எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது. அப்போ அங்கே உட்காந்துட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான், நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்றவன் நம்மகிட்ட எப்படி நம்மளோட எப்படி பணக்காரனா இருக்கான்? நான் போட்டாதாங்க அவனுக்கு சோறு, நான் அனுப்புனாதான் அவன் சோத்துல கை வைக்க முடியும். அவன் எப்படி என்னை வந்து ஏழை நாடுன்னு சொல்றான்? அதுக்கு பின்னாடி என்ன சூழ்ச்சி இருக்குன்னு பார்க்க மாட்டீங்களா? அந்த சூழ்ச்சியை உடைக்கக்கூடியது குர்ஆன், சும்மா கிடையாது. அதுதான் அல்லாமா இக்பால் இந்த மாதிரியான நாட்கள்லாம் பண்றாங்க. பேங்கிங் சிஸ்டம்ல அதெல்லாம் பண்றாங்க. ஃபசாத் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபசாத் நீங்க உணரல. இன்ஷா அல்லாஹ் அது கரன்சி பத்தி டீட்டெயிலாக ஒரு நாளைக்கு பேசுவோம். இந்த ஃபேக் கரன்சியுடைய இது என்ன, அதோடைய பாதிப்பு என்ன, அவங்க எப்படி வந்து நம்மளை முட்டாளாக்குறாங்க, இது வந்து முக்கியமாக பார்ப்போம். அப்போ இந்த தகுதி அல்லாஹ்வுடைய இல்மு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊசலாட்டங்களை நம்ம கடந்து வர வேண்டியது, சும்மா வந்து கிடையாது. ஏன்னா இது எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிப்பு வரலாற்று வந்து நம்ம நிறைய படிப்புன்னு எடுக்கிறோம்ல, அதற்கு வந்து பல விதமான தடைகள் வரும், எந்த விதவிதமான மிரட்டல்கள் வரும். எந்த ஸ்டேஜ் வந்து அவங்களுக்கு கல்வி கிடைக்கும்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதில் ஒரு பாயிண்ட் சொல்றாரு, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அது சிந்திக்க வேண்டிய பாயிண்ட். என்ன சொல்றாருன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்கல்ல, ஒரு காலம் வரும் தீனை வந்து கையில் வச்சிருக்கிறவன் நெருப்பு கங்க கையில் வச்சிருக்கிறவன் மாதிரி, அந்த சொல்ல வரும். அந்த ப்ரெஷர்ல நீ யார் இருக்கானோ அவனுக்கு தான் கல்வி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ இன்னைக்கு வந்து அந்த அச்சுறுத்தல் கொடுக்கப்படுதா? நாம பேசுறது யாஜூஜ் மாஜூஜ் வந்துட்டாங்கன்ட்டு கீழே கமெண்ட்ல ஒருத்தர் போடுறாரு, இவங்க ஐஎஸ்ஐஸுக்கு ஆள் பிடிக்கிறாங்க. இந்த யாஜூஜ் மாஜூஜ் வெளியே வந்துட்டாங்கிறது ஐஎஸ் இஸ்லாம் சொல்லும் அரசியல்னு பேசினாலே இன்னைக்கு யார் மிரட்டா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அரசியல் வாழ்க்கையை நம்ம பிரசன்ட் பண்ணிட்டோம். உடனே என்ன சொல்றாங்க, நீ வந்து தீவிரவாதத்தை போதிக்கிறீங்க, நீங்க தீவிரவாதத்தை ஆதரிக்கிறீங்க, உங்களை போன்றவர்களால் தான் தீவிரவாதிகள் உருவானார்கள்ங்கிறாங்க. அப்போ குர்ஆன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்கள் எடுத்து நம்ம படிப்பினையா சொல்றோம். வன்முறை கூடாதுங்கிறோம், அநியாயமா ஒரு உயிர் வந்து கொல்லப்படக்கூடாதுங்கிறோம், ஏழைகள் வந்து பாதிக்கப்படக்கூடாதுங்கிறோம். ஆனா யாரோட தொடர்பு படுத்துறாங்க, மிரட்டுறாங்க. இந்த மிரட்டல்கள்லாம் தற்செயலா வரல, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வர்ற சோதனைகள்ங்கிறது ரியலைஸ் பண்ணுங்கிறார். இது வந்து தற்செயலா வரது இல்லையா, இது அல்லாஹ் வந்து நமக்கு வைக்கிற டெஸ்ட். கிரவுண்ட்ல நிக்கிறானா ஓடுறானான்னு பாக்குறான்ல, நின்னா அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும், அதுல கல்வி கிடைக்கும். இல்ல நம்ம அப்பயே ஓடி இருந்தோம்னு வச்சுங்க, இது சில முன்னெச்சரிக்கையான காரணங்களுக்காக இந்த டாபிக் நம்ம தொடாம இருக்கோங்கிறாங்களா, அந்த முன்னெச்சரிக்கை தான் வழிகேடு. புரியுதா? சில காரணங்களால தான் இந்த சப்ஜெக்ட்ல நாங்கள் பேசாம இருக்கோம் எல்லா ஃபிர்காவும் சொல்லுதா, அந்த காரணம் இருக்குல்ல, அதுதான் வழிகேடு. ஏன்னா அது அல்லாஹ் மேல தவக்குல் வைக்காம இவங்க காட்டுற அந்த பூச்சாண்டிக்கே நம்ம என்ன பண்ணிடுறோம், ரிவர்ஸ் ஆயிடுறோம். இப்போ இந்த பூச்சாண்டி கடந்து வந்தா நாங்கள் பேசுவோம், உங்களால் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணு, நாங்கள் வன்முறையை ஆதரிப்பவங்களும் அல்ல. நாம ஒரு காலத்திலேயே தீவிரவாதத்தை யார் சப்போர்ட் பண்ணி பேசுகிறான், சில தீவிரவாதத்தை பற்றியும் நம்ம பேசலாம். இந்த ஐஎஸ்ஐஎஸ் யார் உருவாக்குனா, ஏன் அந்த 20 வருஷமா மட்டுமே தீவிரவாத இயக்கங்கள் இருக்கு, இருக்கணும்ல, காலகாலத்துக்கு தீவிரவாத இயக்கம் இருக்கணும்ல. இஸ்லாம் 1400 வருஷமா இருக்கு, 1400 வருஷமா தீவிரவாதி இருக்கணும் இல்லை, அப்போ அது 25 வருஷமா மட்டும் தீவிரவாதி முளைச்சிட்டே இருக்கிறான். அப்போ இதுக்கெல்லாம் என்ன விஷயம் அப்படிங்கும் போது இதெல்லாம் வந்து இந்த டெஸ்ட் எல்லாம் நமக்கு வைப்பான். இந்த உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயம் இருக்குன்னா, அன்னைக்கு கூட கர்பலா பேசும்போது கூட சொன்னல, ஒன்னும் அல்லாஹ்வுடைய பயம் இல்லைன்னா உயிர் பயம், இது ரெண்டுல ஏதோ ஒன்று தான் ஒரு மூமினுக்கு இருக்கும்ட்டு. அது நானா பேசினா அது பார்த்தீங்கன்னா இவரும் அதே தான் சொல்றாரு. இந்த பயம் கடந்து நம்ம வெளியே வந்தால் மட்டும் அல்லாஹ் சொல்றாங்க, ஓரளவு அச்சத்தால் உங்களை சோதிப்போங்கிறான். அப்போ தீன நிலைநாட்டுறதுக்கு உறுதியான மக்கள் தேவை, அது வந்து ரொம்ப டெம்பர்மெண்ட் தேவை. அப்போ அவங்க இது எல்லாமே கடந்து வரணும், சிரமத்தை கடந்து வரணும், உடல் சோர்வை கடந்து வரணும், பொருளாதார இழப்பை கடந்து வரணும். இதெல்லாம் கடந்து வந்தால் தான் குர்ஆனே புரியும். குர்ஆன் புரிஞ்சாதான் இதெல்லாம் கடப்பேன்னு நீங்க பேச முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு
முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய இதாயிரணும். ஒரு சகோதரி கூட கமெண்ட் போட்டிருந்தாங்க, ஃபிரோஸ் ரிஹானன்ட்டு, இந்த இஸ்லாம்னு அந்த அடிப்பணிதல்னு சொல்லிட்டு ஒரு பயான் போட்டிருந்தல, அந்த பயானுக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அருமையான கமெண்ட். அது என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஒருவர் அல்லாஹ்விடம் மனதளவில் சரணடைந்தால் அப்போதுதான் அல்லாஹ் தான் யார் என்பதையும் அவனுடைய இந்த உலகமும் என்ன என்பதையும் தெளிவாக புரிய வைப்பான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நாம் அல்லாஹ் இடத்துல சப்மிட் ஆயிட்டோம்னா தான் இந்த துனியாவில் நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே, சூட்சுமங்கள் எல்லாமே நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் உண்மை. அப்போ இது வந்து இதில் இன்னொரு மேட்டர் என்ன, நாங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறோம்னு நம்ம வாயில சொல்ல முடியாது. ஏன்னா அந்த டெஸ்ட் நாம வைக்க போறதில்ல, அல்லாஹ்வே வைப்போம். உங்க வாத்தியார் அல்லாஹ், நீங்க பிட் அடிச்சு எல்லாம் பாஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த டெஸ்ட் அல்லாஹ் டெஸ்ட் பண்ணி நம்மளை வந்து இல்ல, இவன் வந்து யாருடைய அச்சுறுத்தலுக்கு இவன் பயப்பட மாட்டான், இவன் என்னுடைய தீனுக்கான சரியான ஆளு அப்படிங்கிற திருப்தி யாருக்கு வரணும்? அப்போ எவ்வளோ பெரிய ரிஸ்க்ல இந்த சத்தியம் இருக்குன்னு பாருங்க. இந்த ஸ்டேஜை தாண்டி இந்த பக்கம் வரும்போது தான் வேர்ல்டு பாலிடிக்ஸ் என்னங்கிறது புரியும். யாஜூஜ் மஜூஜ் வந்துட்டாங்களா வரலையாங்கிறது புரியும். தஜ்ஜாலுடைய ஃபித்னா என்னங்கிறது புரியும். மூமினை தவிர வேற யாரும் படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா இல்லையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஏன் அதை சொன்னாங்க? இப்போ நம்மகிட்ட தியாகங்களை வந்து அல்லாஹ் கேட்பான். அதை எடுத்து காணிக்கையா வச்சா மட்டும்தான் அந்த புக்கே நமக்கு இல்முங்கிற புக்கே ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் சும்மா கடை நம்ம போய்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் அந்த இல்முங்கிற அந்த ஸ்டேஜ் டக்குன்னு போயிட்டே இருப்போம். இந்த பூச்சாண்டிக்கே பயந்துட்டோம், ஐயோ இப்படிங்கிறாங்களே, இவங்களோட சேரக்கூடாதுங்கிறாங்களே, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா உங்களை தான் நாங்கள் கை காட்டுவோம், இவங்களை தான் காட்டுவோம், அப்படி இப்படி இந்த பூச்சாண்டியெல்லாம் தூக்கி சைடில் வச்சிரும். அல்லாஹ்வை நாம பாதுகாவலர்களாக எடுத்துக்குவோம். நீங்கள் அல்லாதவர்களை பாதுகாவலர்களாக எடுத்துக்கிட்டா யார் காப்பா? சிலந்தி எல்லாம் சொல்கிறாங்க, சிலந்தியோட இதை வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு மிக பாதுகாப்பான வீட்டில் நான் உட்காந்துட்டு இருக்கிறேன் நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, பலவீனமான அது வீடுங்கிறான். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், மனிதனுக்கும் அவனுடைய உள்ளத்திற்கும் இடையில் சூழ்ந்து இருக்கிறான் அல்லாஹ். அப்போ இந்த தகுதி நமக்கு ஏற்பட்டுருச்சா இல்லையா, உண்மையிலே நம்ம மனிதர்கள் இடத்துல இறக்கம் உள்ளவர்களா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பான். 8வது அத்தியாயத்தில் 24 சொல்றான், இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு நாம தகுதி உள்ளவர்களா இருந்தா அல்லாஹ் நம்மளை வந்து தேர்ந்தெடுப்போம். அப்போ அதற்கு தகுதி உடையவர்களாக நாம வந்து இருக்கணும்ன்றது யார் வந்து சர்டிஃபிகேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இது தீன் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, குர்ஆன் உங்களுக்கு புரியும் அப்படின்னா, உயிர் பயம் இருக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்காக எதை வேணாலும் நான் தியாகம் பண்ணுவேங்கிற அந்த டெடிகேஷன் உங்க உள்ளத்துல இருந்தா, நீங்க அதை ப்ரூஃப் பண்ணி இருந்தா, அதை எல்லாம் அக்செப்ட் பண்ணி இருந்தா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல உங்களை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமுக்குள்ள உள்ள விடுவான். அதுக்கப்புறம் உங்களை அறிஞர்கள் காட்டி கொடுப்பான். இன்னைக்கே எடுத்துங்க, நாம நுழையும் போது எத்தனை அறிஞர்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தோமா? நம்ம ஃபர்ஸ்ட் நாம ஒரு சில விஷயங்கள் சிந்தனை எடுக்கும்போது இவ்வளவு ஆலிம்கள் இருக்கான்னு சொன்னோமா? யாருமே தெரியல, ஒருத்தன் கூட கண்ணில் சிக்க மாட்டேங்க, ஆலிமே யாருமே சிக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளால அந்த அளவுக்கு எடுக்கவும் முடியாது, நமக்கு கெப்பாசிட்டியும் இல்லை. என்ன பண்றது? 2 ஆப்ஷன் யோசிச்சோமா இல்லையா? உட்காந்துக்கலாமா இல்லை முன்னாடி ஃப்ரண்ட்ல போலாமா? யோசிச்சோமா இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் தான் அறிஞர்கள், அங்கீகாரம் பெற்றவர்கள், எங்களை தாண்டி கல்வி கிடையாது. இல்லைங்க, சொல்றது நம்மளை சொல்றத அவங்க சொல்றது யார் அப்படின்னா, மௌலானா மௌதூதி ஆலிம் கிடையாதம்மா, யார் ஆலிம் கிடையாதம்மா, இவர் ஆலிம் கிடையாது. பொதுவாக சர்டிஃபிகேட்லாம் யாருமே கொடுக்க முடியாது. எப்படி வந்து தஜ்ஜாலுடைய நெத்தியில வந்து காஃபிர் இருக்கிறது யாருனாலுமே உணர முடியாது. இங்க எவன் ஆலிம்ங்கிறது மூமினுக்கு மட்டும் தான் தெரியும். யார் ஆலிமுங்கிறது மூமினுக்கு தான் தெரியும். அவனுடைய இல்மு தான் அந்த இல்முக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கும். ஒரு மூமியினுடைய இல்மு ஒரு ஆலிமுடைய இல்மு கூட மெர்ஜ் ஆகும். பார்த்தீங்களா, நான் சொன்னல மூமியோட எது சொன்னோம்ல, என்ன சொன்னோம், யதார்த்தமாக நம்ம பேசுவோம், அதை பார்த்தீங்கன்னா ஒரு புக்கில் எழுதி வச்சிருப்பாங்க. யாரு இல்லை, அதுதான் அவங்களும் அதான சொல்றாங்க. இவங்கள பிலாசபர் தான், சிந்தனையாளர் ஃபிக்ரு, இந்த ஃபிக்ரு கொடுக்குறவங்க தான், ஃபிக்ரு அஹ்லுல் ஃபிக்ரு தான். இப்போ ரசூலா நமக்கு ஹீரா கோவில போய் என்ன பண்ண, திக்ரு பண்ணாங்களா ஃபிக்ரு பண்ணாங்களா? என்ன பண்ண? அஹ்லுல் ஃபிக்ரு தான். ரசூலா யார்? அப்புறம் அங்க போய் ஹீரா கோவில உட்கார்ந்தனால தான் ஜிப்ரீல் வந்து அனுப்பி இருக்கையிலே ரொம்ப கவலைப்படுற ஆளு, நாட்டு நடப்புல வந்து இருக்கையிலே ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறவர் இவர் தான் லீட் பண்ணுவாரு, இவர் தான் வந்து ஃபீல் பண்றாரு அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு கவலைப்பட்டவர் தான், ரசூலாவும் கவலைப்பட்டவர் தான். ஆனா கவலை யாருக்கு ஜாஸ்தியா அல்லாஹ்வுக்கு தெரியுது? ரசூலுடைய கவலை ஜாஸ்தியா தெரியும். இவர் ஹீரா குகைக்கே போயிட்டாரு, ஊரா வேணான்னு போயிட்டாரு. என்னடா ஊர் இது? அவருக்கு ஏன் கவலை வந்துச்சுன்னா, சிரியாவுக்கு அவங்க வியாபாரத்துக்கு போறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா கவலை வரலைங்க, உட்காந்து சிலை வழிபாடு நடந்துட்டு இருக்கலாம் கவலைப்படல. அவர் கவலைப்பட்ட விஷயம் வேற. அவர் போய் பார்க்குறாரு, இந்த பகுதி இவ்வளோ செழிப்பாக இருக்குது, இந்த பகுதி இவ்வளோ காஞ்சி போய் கிடக்கு, என்னடா இது ஒரு மிஸ்பேலன்ஸ் இருக்கு, இது ஏன் இப்படி இருக்கு? இங்கே அவன் பிறந்தான், அங்கே அவன் பிறந்தான், வேற எதுவுமே கிடையாது, ஏன் மிஸ்பேலன்ஸ் இருக்கு? அதான் அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது ஏதாவது பண்ண முடியுமா? இதுக்கு ஏற்பாடு இல்லையா? அல்லா தான் என்னையும் நம்ம இங்கே இருக்கிற மக்களையும் படைச்சிருக்கான், அல்லா தான் அந்த மக்களையும் படைச்சிருக்கான். அங்கே ஆறு இருக்குது, அங்கே விவசாயம் இருக்குது, அங்கே இது இருக்குது, இது இருக்குது, அவனுதுங்கிறான். அங்கே மன்னர் வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணி அவன் என்னென்னமோ என்ஜாய் பண்ணிருக்கான். இங்கே இருக்கிற மக்களுக்கு அடிப்படை தேவைகளே கிடைக்க மாட்டேங்குது. ரெண்டையும் உட்காந்து அங்கே போய் சொல்யூஷன் போய் தேடுறாங்க. அவங்க தேடின சொல்யூஷன் இது. நான் சொல்லுவேன், அவங்க இல்லைம்பாங்க. உணர்றவங்களுக்கு உணர முடியும் என்ன சொல்யூஷன் அவங்க தேடினாங்கிறது. அப்போ அவங்களால முடிஞ்ச அந்த எஃபர்ட்டும் போட்டுட்டே இருந்தாங்க. முடிஞ்சா ஒரு ஏழையை வந்து அரவணைக்கிறது, முடிஞ்சா ஒருத்தனை வந்து விடுதலை செய்கிறது. ஸைத் பின் ஹாரிஸா வந்து எப்போ வந்து அவங்க இது பண்ணியிருந்தாங்க, இஸ்லாத்துக்கு முன்னாடி தானே நல்ல விதமாக நடத்தினாங்க. இறக்கம் காட்டுறது, அந்த சலுகை காட்டுறது, இதெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் ஊருக்கும் சேர்த்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த கவலையோட வெளிப்பாடு அல்லாஹ் தராசை இறக்கிட்டான். எது? குர்ஆன் மீசான் அப்படிங்கிறாங்களா? என்ன தராசு? அது என்ன வானத்துலேருந்து முள்ளு வச்ச தராசா இறங்கிச்சு? இப்போ குர்ஆன் இது பேலன்ஸ் பண்ணுறது எப்படி?
உலகத்தின் செழிப்பான பகுதிகளையும் செழிப்பில்லாத பகுதிகளையும் எப்படி வழிநடத்துவது, இதை பேலன்ஸ் பண்றான்ல. இருந்து ராஜஸ்தானை எப்படி கண்ட்ரோல் பண்றது, அப்ப இங்க கிடைக்கிற பொருள் அங்க கிடைக்கிற பொருள் சமமா பங்கிடுவது எப்படி, இதுதான் அல்லாஹ் வந்து கற்றுக் கொடுத்து அந்த மீசான் இறக்கி அந்த ஒரு சிஸ்டம் இறக்கி அதுல இருக்கக்கூடிய அனைத்து துறைகளையும் விலைக்கு. அதனாலதான் இருக்கிறத எங்க செலக்ட் பண்ண ஆள இருக்கிறதுல பஞ்சமான பகுதியிலிருந்து செலக்ட் பண்ணும். பஞ்சமான பகுதியை எப்படி செழிப்பான பகுதியா மாத்தினாங்க. இந்த மாதிரி அமெரிக்காவோட கள்ள கூட்டணி வச்சு மாத்தினாங்களா? இந்த மாதிரி மாத்தல. இஸ்ராட்ட வந்து அண்டர் டீலிங் பேசினாங்களா? நிரந்தரமா நான் இந்த ஏரியாவில் நான் இருந்துக்கிறேன், நான் உன்னை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு அண்டர் டீலிங்லாம் பேசல, மாத்தினாங்க, புரட்டி காமிச்சாங்க. அதுதான் புரட்சி, வரலாறு பொழந்து பார்க்குது அப்படிங்கிறாங்களா? சும்மா கிடையாது. அப்போ ரசூலா இந்த எல்லாம் வச்சு பார்த்து 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 தான் ஒரு கட்டத்தில் தான் ரசூலா வந்து எல்லாம் செலக்ட் பண்ணுறான். அந்த தீராத கவலை நமக்கு இருக்கணும். போய் ஒரு மௌத்துடைய வீட்டில் போவோம், சாதாரணமாக போயிட்டு அப்படியே மௌத்து வீட்டில் போயிட்டு ஜனாசால் இருந்து அதில் ஜனாசாவை பின்தொடர்ந்து போவோம், எல்லாம் நல்ல விஷயம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கீராத் நன்மை கிடைக்கும், வந்துடுவோம். அந்த இடத்துல நமக்கு என்னென்ன சிந்தனை வரணும்? ஒரு உயிர் போயிருக்கு, அந்த குடும்பம் எப்படி ரன் ஆகும், அதை தாண்டி யோசிக்கணுங்க. அப்படி யார் யோசிக்கிறானோ அவனுக்கு தான் இல்மு. எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி நாம வந்து சாப்பிட்டு நாம வந்து என்ஜாயாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு யாருடைய வலியும் உள்ளத்தில் இறக்கலன்னு வைங்க, ஒன்றும் கிடைக்கும். இப்போதும் விட்டுருங்க, தொழுகை கிளையில் விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து